ஓம் சாந்தி. நான் மாஸ்டர் ஞானசூரியனாக இருக்கும் ஆத்மா. நான் அங்கதனைப் போன்று ஆடாத அசையாத ஆத்மா. நான் சுத்த சங்கல்பங்களின் பொக்கிஷத்தை சேமிக்கின்ற ஆத்மா. நான் ஆத்மா. இந்த தேகம் என்ற கோவிலில் இருந்து ஆத்மாவாகிய நான் ஒரு ஃபரிஷ்தாவாக பாப்தாதாவை சந்திப்பதற்காக வதனத்தை நோக்கி பயணம் செய்கின்றேன். வதனத்தில் பாப்தாதா அவருடைய அரியாசனத்தில் அமர்ந்திருக்கின்றார். நான் மெல்ல மெல்ல அவருடைய திருஷ்டியை பெற்றுக்கொண்டு அவர் முன்னால் செல்கின்றேன். இப்போது அவரோடு அமர்ந்து ஆன்மீக உரையாடல் செய்கின்றேன். இன்று பாப்தாதா நாலாபுறமும் உள்ள தனது தூய அன்னப்பறவைகளான குழந்தைகளுடன் ஹோலி கொண்டாட வந்திருக்கின்றார். குழந்தைகள் நாமும் அன்பெனும் கயிற்றில் இணைந்து ஹோலி கொண்டாட வந்திருக்கின்றோம். பாப்தாதா அனைத்து குழந்தைகளின் பாக்கியத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார். எவ்வளவு தூய்மையோ அந்த அளவிற்கு உயர்ந்த நிலை கல்பம் முழுவதிலும் உங்கள் பாக்கியத்தை விட உயர்ந்த பாக்கியம் வேறு எவருக்கும் கிடையாது. நிகழ்காலத்தில் பரமாத்மாவின் பராமரிப்பு, பரமாத்மாவின் கல்வி, பரமாத்மாவின் வரதானங்களால் வளர்கின்றீர்கள். நாளையும் விஸ்வ ராஜ்ய அதிகாரி ஆகின்றீர்கள். நீங்கள் பூஜைக்குரியவராகும் பொழுது சிரேஷ்ட ஆத்மாக்களான உங்களது பூஜை விதிபூர்வமானது. ஒவ்வொரு செயலையும் கர்மயோகியாகி விதிபூர்வமாக செய்வதன் பலனாக விதிபூர்வமாக பூஜை நடைபெறுகின்றது. ஹோலி என்றாலே தூய்மை, மிக மிக தூய்மை. இந்த பிராமண வாழ்வின் அஸ்திவாரமே தூய்மைதான். தூய்மையே சுகம் சாந்தியின் பிறப்பிடம். தூய்மை சர்வ பிராப்திகளின் சாவி. ஸ்லோகன்: தூய்மை ஆகுக, யோகி ஆகுக என்பதாகும். யோக அக்னியால் தூய்மையின்மையை எரிக்கின்றீர்கள். பரமாத்மாவின் தொடர்பால் செந்நிறமாகின்றீர்கள். எப்போதும் ஒருவருக்கொருவர் ஆசியே தருக, ஆசியே பெறுக. உறுதிமொழி மற்றும் உறுதித்தன்மை.
உறுதியுடன் உறுதிமொழி செய்க, சுகமே தருவேன், சுகமே பெறுவேன் என்று. ஆசீர்வாதம் தருவேன், ஆசீர்வாதம் பெறுவேன் என்று. உறுதியே வெற்றியின் திறவுகோல் ஆகும். எப்போதும் நினைவில் வையுங்கள், நான் செய்தே தீருவேன், செய்தே தீருவேன், ஆகியே தீருவேன். பாப் தாதா ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் ஒவ்வொரு நேரமும் சகயோகியாவே இருக்கின்றார். அன்பாக இருங்கள், அன்பில் மூழ்கி போங்கள். பாப் தாதா குழந்தைகளுக்காகவே உள்ளங்கையில் சொர்க்கம் என்ற பரிசை கொண்டு வந்திருக்கின்றார். குழந்தைகளுக்காகவே ராஜ்ய பாக்கியம் கொண்டு வந்திருக்கின்றார். பாப் தாதா ஒவ்வொரு குழந்தையையும் உழைப்பிலிருந்து விடுபட்டு அன்பில் மூழ்கிய நிலையை பார்க்க விரும்புகின்றார். இப்போது பாப் தாதா கூறுகின்றார், ஒன்று முற்றுப்புள்ளி வையுங்கள், மற்றொன்று சேமித்து வையுங்கள். முக்கியமாக 3 பொக்கிஷங்களை சேமிப்பு செய்யுங்கள். ஒன்று, தனது முயற்சிக்கான கைமேல் பலன் சேமியுங்கள். இரண்டாவது, திருப்தியாக இருந்து பிறரையும் திருப்தி செய்வது. மூன்றாவது, சேவை மூலமாக பலனை சேமிப்பது. சேவையிலும் முக்கியமாக நிமித்தமான உணர்வு, பணிவு, அகங்காரமற்ற வார்த்தை. தந்தை செய்விப்பவர், தந்தை கருவியான என் மூலம் செய்விக்கின்றார். இதுவே எல்லையில்லாத சேவை. இந்த மூன்றிலும் சேமிப்பு உள்ளதா என்று சோதனை செய்யுங்கள். ஞானம் தருபவர் ஆகுங்கள். ஞானம் வழங்கும் வள்ளலாகுங்கள். மாஸ்டர் சூரியனாகி அனுபவெனும் ஒளிக்கதிர்களை பரப்புங்கள். மேலும் தபஸ்வியாகுங்கள். அனுபவத்தின் அத்தாரிட்டியாகி அனுபவம் செய்ய வையுங்கள். அனைவருக்கும் தனது ஒத்துழைப்பால் தைரியம், ஊக்கம், உற்சாகம் பெற செய்து பாப் தாதாவுடன் தொடர்பை இணைத்து விடுங்கள். அனைவரும் ஊக்கம் உற்சாகம் பெறும் வகையில் ஊக்கம் உற்சாகத்திற்கான நல்லதோர் அதிர்வலைகளை அமையுங்கள். நல்லது என்று பாப் தாதா தனது உரையை முடிக்கின்றார். இப்போது என் தலை மீது கை வைத்து வரதானங்களை வழங்குகின்றார். தந்தையின் உள்ளத்தில் உறைந்த ஆத்மா, தொலைவில் அமர்ந்த போதும் பரமாத்மாவின் அன்பினை அனுபவம் செய்யும் ஆத்மா,
சதா ஹோலி எனும் தூய்மையின் அஸ்திவாரத்தினை உறுதி செய்யும் ஆத்மா. கனவிலும் தூய்மையின்மையின் அம்சத்தையும் விரட்டிவிடும் மகாவீர், மகாவீரணி ஆத்மா. எப்போதும் ஒவ்வொரு பொழுதும் சேமிப்பு கணக்கால் முழுமையாக நிறைந்துள்ள ஆத்மா. திருப்தி மணியாகி தானும் திருப்தியுடன் இருந்து பிறரையும் திருப்தி செய்யும் தந்தைக்கு நிகரான ஆத்மா. ஞானம் நிறைந்த மனோநிலை மூலமாக மின்னல்களை கடந்து செல்லும் அங்கதனை போன்று ஆடாத அசையாத ஆத்மா. சுத்த சங்கல்பங்களின் பொக்கிஷத்தை சேமிப்பு செய்திருக்கும் ஆத்மா. இப்படி தந்தை கொடுத்த அனைத்து வரதானங்களையும் என்னுடைய புத்தி என்ற பையில் நிரப்பிக்கொண்டு அவரிடமிருந்து விடைபெற்று மீண்டும் இந்த சரீரத்தில் அவதரிக்கின்றேன். ஓம் சாந்தி.